ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேயோன் பிரியா வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அழகான ஈவினிங் vlog தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நவராத்திரி நடந்துட்டு இருக்கிறதுனால வீட்டில் நிறைய பேர் வீட்டில் பார்த்திங்கன்னா கொலுலாம் வச்சு சாமி கும்பிட்டுட்ருப்பீங்க. எங்களுக்கு பார்த்திங்கன்னா வீட்டில் கொலு வைக்கிற வழக்கம்லாம் இல்லை. வீட்டில் நம்ம வைக்காட்டி என்ன, கோவிலில் போய் சாமியை பார்க்கலாம் அப்படின்னு கிளம்பி போயிட்டுருக்கோம். கோவிலில் பார்த்திங்கன்னா 5 மணிக்கெலாம் அம்பாளுக்கு அபிஷேகம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஆனால் எங்களால் சீக்கிரமாக போக முடியல. வீட்டில் சாமி கும்பிடணும்ல விளக்கேற்றி. அதனால் வீட்டில் விளக்கேற்றி சாமி கும்பிட்டதுக்கப்புறமா ஒரு 6 மணிக்கு மேலே தான் கிளம்பி போயிருந்தோம். நாங்கள் எப்போவுமே போகிற சிவன் கோயிலுக்கு தான் பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கோம். நடந்து போகிற தூரம் தான். போயிட்டுருக்கும் போதே பார்த்திங்கன்னா விநாயகர் கோயில், காளியம்மா கோயிலெலாம் இருந்துச்சு. நின்று அவங்களையும் பார்த்திங்கன்னா நல்லா கும்பிட்டுட்டு அப்புறம் கிளம்பிட்டோம். உங்கள் வீட்டில் நீங்கள் கொலு வச்சுருக்கீங்களா? எத்தனை வருஷமாக நீங்கள் கொலு வச்சிட்ருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். சிவன் கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ரொம்ப பழமையான அழகான விநாயகர் கோயில் ஒன்று இருக்குது. அந்த கோயிலில் போய் ஃபஸ்ட்டு விநாயகரை கும்பிட்டுக்கலாம். இந்த விநாயகர் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே சக்தி வாய்ந்தவர். நம்ம பெரிய பெரிய வேண்டுதல் வச்சு நடக்காதது கூட இருக்குது. ஆனால் ஒரு 10 ரூபா போடுறேன்னு வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா அந்த வேண்டுதலை பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே நடத்தி வச்சிருவார். நான் இவர்கிட்ட அந்த அளவுக்கு எதுவுமே கேட்டுக்கிட்டது கிடையாது. ஆனால் எங்கள் அம்மா பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட இது நிறைவேற்றி கொடுத்துறேன்னா 10 ரூபா போடுறேன் அப்படின்னு வேண்டிக்குவாங்க. அடுத்ததான் பார்த்திங்கன்னா சிவன் கோயிலுக்கு ஒவ்வொரு சாமியை தரிசனம் பண்ண ஆரம்பித்தாச்சு. நவராத்திரி அப்படிங்கிறதுனால கோவிலில் பார்த்திங்கன்னா நிறைய கூட்டமாக தான் இருந்துச்சு. நம்ம வீட்டில் சாமி கும்பிட்றது ரொம்ப முக்கியம்தான். அதே மாதிரி நம்ம ஒவ்வொரு கோவில்களுக்காக போய் அங்கே கொலுவெல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு அங்கே சாமிக்கு அபிஷேகம் நடக்கும்ல, அதெல்லாம் பார்க்கும்போதே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நாங்கள் போகும்போது பார்த்திங்கன்னா துர்க்கை அம்மனுக்கு அபிஷேகம்லாம் முடிஞ்சு அலங்காரம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அபிஷேகம் பார்க்க முடியலை அப்படின்னு கஷ்டமாக இருந்தாலும் அலங்காரத்தையாவது பார்க்க முடிஞ்சிச்சே அப்படின்னு சந்தோஷமாக இருந்துச்சு. இங்கே பார்த்திங்கன்னா துர்க்கை அம்மன் பக்கத்தில் விநாயகர், சரஸ்வதி, மகாலட்சுமி தாயெல்லாம் இருப்பாங்க. பக்கத்துலேயும் முருகனும் இருந்திருந்தால் செம்மையாக இருந்திருக்கும். ஆனால் முருகன் தனியாக தான் இருப்பார். நம்ம கோவிலுக்குள்ளே வரும்போது எவ்வளோ தான் பயம் பதட்டத்தோடு வந்தாலும் இங்கே துர்க்கை அம்மனுக்கு முன்னாடி நம்ம சாமி கும்பிட்டாலும் சரி, சும்மா நின்று அம்மாவை பார்த்துக்கிட்டே இருந்தாலும் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு தைரியம் கிடைச்ச மாதிரி இருக்கும், ஒரு மன தெளிவு கிடைக்கும். சிவன் அப்பாவுக்கு எப்படி சிவன் ராத்திரி ரொம்ப பிரபலமாக கொண்டாடுறோமோ அதே மாதிரி தான் நம்ம அம்பாளுக்கு நவராத்திரி ரொம்ப ஸ்பெஷல். இந்த நவராத்திரியில் பார்த்திங்கன்னா அம்பாள் கத்தி முனையில் தவம் இருப்பாங்க. அந்த அம்பாலே தவம் இருக்கிற இந்த நவராத்திரியில் நம்ம ஒரு விஷயம் வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா அவங்க நம்ம வேண்டுதலை கண்டிப்பாக நிறைவேற்றி தருவாங்க. நம்ம பெரிய பெரிய கோவில்களுக்கு போனால் கூட முருகனை பக்கத்தில் நின்று பார்க்க முடியாது. அவர் ஒரு இடத்துல இருப்பார், நம்ம தூரமாக நின்று தான் அவரை பார்க்குற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம உள்ளூர் கோவில்களுக்கு போனால் மட்டும்தான் முருகனை நம்ம பக்கத்தில் நின்று பார்க்க முடியும். நம்ம கையாலேயே அவருக்கு அழகாக பூ வச்சு விட முடியும். அந்த சந்தோஷமே தனி தான். இப்போ நான் முருகனை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது கூட பக்கத்து வீட்டில் இருக்க பாப்பா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அப்படின்னு கத்திட்டு இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு கேட்கும்போது. இப்போ கொலு வச்சுருக்க இடத்துக்கு வந்துட்டோம். கொலு வச்சு 3 நாள் ஆச்சு. ஆனால் நாங்கள் இப்போ தான் பார்த்திங்கன்னா கோவிலுக்கு வர முடிஞ்சுச்சு. இப்போவுமே பார்த்திங்கன்னா அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நேரமாக இங்கேயே நின்று கொலுவெல்லாம் பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருந்தோம். நிறைய பேர் வீட்டில் பார்த்திங்கன்னா கொலு தலைமுறையாக செஞ்சிட்ருப்பாங்க. ஆனால் எங்களுக்கு அந்த மாதிரி வழக்கம் இல்லை. அப்படிங்கிறதுனால அம்பாலை எளிமையாக வழிபடுவோம். எப்படின்னா அம்பாலோட ஃபோட்டோவுக்கு பார்த்திங்கன்னா பூவால் அலங்காரம் பண்ணிவிட்டு நம்மளால் முடிஞ்ச பிரசாதம் ஏதாவது ஒன்று வச்சு அம்பாளுக்கு விளக்கேற்றி அபிராமி அந்தாதி பார்த்திங்கன்னா முக்கியமாக படிப்போம். அதுக்கப்புறமா எங்களுக்கு தெரிஞ்ச அம்மன் பாடல்கள்லாம் படித்து பூஜை பண்ணுவோம். இங்கே பாருங்கள், எல்லா சாமியுமே இருக்காங்க. எல்லாருமே ரொம்பவுமே அழகாக இருந்தாங்க. ஆனால் என்னோடய கண்ணு பார்த்திங்கன்னா முருகன் எங்கே அப்படின்னு தான் தேடிட்டு இருந்துச்சு. நீங்கள் நவராத்திரி பூஜை இன்னும் செய்யவே இல்லை, ஆரம்பிக்கலை அப்படின்னா பரவாயில்ல, ஒன்றும் தப்பே கிடையாது. நீங்கள் இப்போ இருந்து கூட ஆரம்பிக்கலாம். உங்கள் வீட்டில் காமாட்சி அம்மன் படம், மீனாட்சி அம்மன் படம், எந்த அம்பாள் படமாக இருந்தாலும் பரவாயில்ல. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு விளக்கேற்றி எந்த பிரசாதம் உங்களால் முடியுதோ அதை செஞ்சு வச்சு அபிராமி அந்தாதியில் ஒரே ஒரு பாட்டு கூட நீங்கள் படிக்கலாம். இந்த நவராத்திரி கொலுவில் பார்த்திங்கன்னா பொம்மையை அடுக்கி வைக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. நம்ம சும்மா தூக்கி எல்லா பொம்மையும் வரிசையாக அடுக்கி வச்சிட முடியாது. இந்த ஒவ்வொரு படிக்கட்டோட வரிசையை பார்க்கும்போதும் ஒவ்வொரு கதை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு புரியும். அந்த அளவுக்கு அதோட வரிசை அமைஞ்சிருக்கும். கொலு வச்சுருந்ததுக்கு கீழே பார்த்திங்கன்னா அழகாக மேப் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. இங்கே பாருங்களேன், வாகனம் நிறுத்தும் இடம், கருப்புசாமி கோவில், ஸ்ரீரங்க ரெங்கநாதர் கோவில், இந்த மாதிரி அழகாக பார்த்திங்கன்னா அதுக்கான வழியை சொல்கிற மாதிரி இருக்குது இந்த மேப்பு.
இங்கே வந்து ஞானாம்பிகை அம்மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல அபிஷேகம்லாம் பண்ணி அம்சமாக காமாட்சி அம்மன் அலங்காரம் வந்து செஞ்சு வச்சுருந்தாங்க. கருவறையில் இருக்கிற தெய்வத்தை வந்து வீடியோ எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வீடியோ எடுக்கலை. நம்ம இந்த 9 நாட்கள் மட்டும்தான் ஒரே அம்பால பல ரூபங்களில் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு அலங்காரத்தில் ஒவ்வொரு ரூபத்தில் வந்து நம்மளால் பார்க்க முடியும். உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு அப்படின்னா அம்பால தினமும் போய் கோவிலில் பார்த்து தரிசனம் பண்ணிட்டு வாங்க. சாமிலாம் நல்லா கும்பிட்டதுக்கு அப்புறமா போய் லைனில் நிற்க ஆரம்பிச்சாச்சு பிரசாதம் வாங்குறதுக்கு. பிரசாதமாக வந்து பார்த்திங்கன்னா சுண்டலும் பஞ்சாமிர்தமும் கொடுத்துருந்தாங்க. வாங்கிட்டு சாப்பிட்டுட்டே வந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு. கோவிலேருந்து நேராக வந்து அம்மம்மா வீட்டுக்கு வந்து போயிட்டோம். அம்மம்மா வந்து வாங்க நடத்திக்கிட்டே இருந்தாங்க. அதனால் அவங்க வீட்டில் போய் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நம்ம துளசி பிரியா ரெசிபி அப்படின்னு இன்னொரு சேனல் வச்சுருக்கோம். அந்த சேனலுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். ஒரு கோதுமை மாவை வச்சு செம்மையான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் செஞ்சுருந்தோம். உண்மையாகவே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதை சாப்பிட்டுட்டு 4-5 எடுத்து டிஃபன் பாக்ஸில் போட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.